நமது வீட்டில் செல்வம் சேரவும் அது நிலைத்திருக்கவும் சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். வீட்டை நம்ம எப்பவும் சுத்தமாக வாசனையாக வச்சுக்கணும். வீட்டில் இருக்க பழைய பொருள், கிழிஞ்ச இது உடஞ்ச பொருளுங்க இதெல்லாம் நம்ம உடனே உடனே அகற்றிடணும். அப்புறம் வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னாவே லக்ஷ்மி கடாட்சம் தன்னால் வந்துடும். அதுக்கப்புறம் டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையில் ஏற்ற முடியலனாலும் ஏதாவது ஒரு வேளையில் அகல் விளக்கு வச்சு நம்ம விளக்கு ஏற்ற பழகிக்கணும். அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு தினமும் 3 தடவை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை 3 தடவை நம்ம சொல்லணும். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், செல்வம் பெருகும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பணம் வச்சுருப்போம்ல, அந்த பணம் வச்சுருக்க பெட்டியோ இல்லை லாக்கரோ ஏதோ ஒன்று அதில் வாசனையாக வச்சுருக்கணும். நம்ம வாசனை திரவியங்கள், அதாவது பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அந்த புனுகுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி வாசனையான பொருள்லாம் வச்சு, வாசனையாக ஏலக்காய் அந்த மாதிரிலாம் வச்சு வச்சிட்ருக்கும்போது லக்ஷ்மி அங்கே தங்குவாங்க. லக்ஷ்மிக்கு அந்த மாதிரி வாசனையான இது தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் கிழிஞ்ச நோட்டெல்லாம் நம்ம இருந்ததுன்னா அதெல்லாம் உடனே அகற்றிடணும். கிழிஞ்ச நோட்டெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு நம்ம கடையில் போய் கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். கல்லுப்பு மட்டும் இல்லை, மஞ்சள், கல்லுப்பு, குங்குமம் இதெல்லாம் அந்த டைமில் வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். வாரம் இது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு இதை நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்ம வீட்டில் செல்வமும், செல்வ செழிப்பும், மகிழ்ச்சி, லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே நம்மளுக்கு சேரும். லக்ஷ்மி தேவியின் அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.